சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக கூலி திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. ஒரு சில எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்தாலுமே வசூல எந்த ஒரு குறையுமே வைக்காமல் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 600 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணுச்சு. ரஜினி சாருடைய கெரியர்லயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனைய இந்த படம் படைச்சது. ஆனா ஒட்டுமொத்த இந்தியர்களுமே இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த படம் இல்லைனா என்ன, அடுத்த படமான ஜெயிலர் டூப்ல கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கலாம் அப்படின்ற முனைப்போடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 74 வயதிலுமே இளைஞனை போல உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய 80% படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதா. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முழு படப்பிடிப்புமே முடிவடைய உள்ளது. இந்த தருவாயில தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சில நாட்கள் ஓய்வுமே எடுத்துட்டு இருக்கார். இந்த ஓய்வு வேலைகள்ல சும்மா இல்லாமல் அவருடைய மகளான ஐஸ்வர்யாவுடைய 2வது திருமண ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காரா. ஐஸ்வர்யா தனுஷ் ஆகிய இந்த தம்பதிக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே கல்யாணமாகி சமீபத்துல தான் விவாகரத்து நடைபெற்றது. இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்களுமே இருக்காங்க. விவாகரத்து அறிவித்ததுல இருந்து இருவருமே தனித்தனியாக வசித்து வந்தாலும் இருவரிடமுமே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவே சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது திடீரென ஐஸ்வர்யாவிற்கு 2வது திருமண ஏற்பாடு நடைபெற உள்ளதாக வெளியாகி உள்ள செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இது முடிவு செய்யப்பட்டதுதானாம். தற்போது அதற்கான நேரம் வந்துள்ளதாக சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.